உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த பெண்கள் கூட தனி ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உன் அநாதி இறக்கும் தயவு ஆண்டவரே, உன் வல்லமையான கரை நீட்டி ஒவ்வொரையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, இங்கே கூட்டியிருக்க ஒவ்வொரு பெண்களையும் பார்க்குற பெண்களையும் ஆண்டவர் பார்க்குற சகோதரன் யார் இருந்தாலும் சுவாமி அப்பா, ஆண்டவரே அப்பா, அவங்க தேவைகள் அறிந்தவர் நீர், சுகத்துக்காக கேட்குறவங்களை அறிந்தவர் நீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அப்பா, தேவைகளுக்காக நிற்கிறோம் நாங்கள் சுவாமி அப்பா. நீங்கள் ஆண்டவரே விடுதலை தாங்க. மத்தியில் நிற்க எங்களுக்கு பலன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி அப்பா. ஆண்டவரே, பாடல் மூலமாக எங்களோட பேசுங்க, வசனத்துடன் இடைப்படுங்க, ஜெபத்தில் கூட இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே, நான் உணர்ந்தவங்களாம் ஒருவரும் ஆண்டவரை ஜெபிக்கிற வேலையில் நீங்கள் இறங்கி ஆண்டவரே அப்பா கிரிகளை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, ஆயத்தத்தோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்பா நிரப்பி அனுப்புங்க அப்பா. வாஞ்சோடு வந்திருக்க பிள்ளைகளை அப்பா நீ கண்ணோக்கி பார்க்குறீங்க சுவாமி அப்பா. எல்லா துன்பத்து நேரத்தை நீ அறிந்திருக்கீங்க சுவாமி அப்பா. அதுக்கு ஏற்ற அப்பா நீங்கள் பதில் கொடுத்து அப்பா அவங்களை நிறைவாக அனுப்புங்க ராஜா. பார்க்குறவங்களுக்கும் ஆண்டவரே ஒரு மன திருப்தி தாங்க சுவாமி. அந்த மன ஆறுதல் தாங்க ராஜா. ஜெபத்தின் மூலம் விடுதலை நாங்கள் பெற்றோம் கிருபை தாங்க சுவாமி. எல்லா தீங்களது விலங்கி எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த ஜெபத்தை ஏறெடுத்து நான் ஒவ்வொரு பாதத்தை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி அப்பா. தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளை ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே நீர் நல்லவர். கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். படைத்த தேவனே
சத்தமாய் உன் தாய் உன்னை ஆமென் ஆமென் நான் உன்னை சொல்லுவோமே உன்னை எந்தன் உள்ளம் கையிலே வரைந்து சேர்ந்து பாடுவோம் உன்னை எந்தன் உள்ளம் கையிலே இயேசுவே இயேசுவே ஆமென் ஆமென் உம்மை போல யாரும் இல்லப்பா சொல்வோமே இயேசுவே 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 ராஜனே உம்மை போல யாரும் இல்லப்பா அவரை போல அப்பா இல்ல, அவரை போல அம்மா இல்ல, அவரை போல நண்பன் இல்ல, அவரை போல சிநேகிதன் கிடையாது. வசனம் சொல்லுகிறது அவர் மூத்த சகோதரனாய் நிற்கிறார், அவர் தகப்பனாய் நிற்கிறார். சொந்த மனைவியை நம்ப முடியாது, ஆனா ஆண்டவரை நம்பலாம். இவங்க இவ்வளவு தூரம் நம்ம கூட இருக்கிறாங்களே, இவங்களை நம்பலான்னு யாரையுமே நம்ப முடியாது, ஆனா கர்த்தரை நம்பலாம். கர்த்தர் நம்பிக்கைக்கு பாத்திரர். யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார், யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். எல்லா சொந்தங்களும் ஒரு தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் அவங்க நம்மளோட தொடர முடியாது. ஆனா கர்த்தர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் இவர் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். இவ்வளோ நல்லவர் நம்ம ஆண்டவர். வாய்களை திறந்து கேளுங்களேன், மனுஷன்கிட்ட உதவி கேட்டா அவங்களால செய்ய முடியாது. உங்க திராணிக்கு நீங்க கேட்குற மாதிரி அவங்களால செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டா எல்லாமே செய்வார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வாயில திறங்க, கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்னைக்காவது ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜா. இந்த மாசத்துல முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே ஒரு நற்செய்தியை நான் கேட்கணுங்கிறதாவே. ஆண்டவரே உம்மை போல யாருமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்கொள்ள ஒருவரே இல்லை கர்த்தாவே. நீங்க தான் எங்களுடைய சொந்தம் கர்த்தாவே. நீங்க தான் எங்களுடைய தகப்பன், நீங்க தான் எங்களுக்கு தாய், நீங்க தான் எங்களுக்கு நண்பன், நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீங்க ராஜா. வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அற்புதம் பேசுங்க பேசுங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதம். என் கடன் பாரம் நீங்கட்டும் ராஜா, என் வியாதிகள் நீங்கட்டும் கர்த்தாவே. தேசத்துல நான் ஒரு ஆசீர்வாதமாய் நான் இருக்கணும் கர்த்தாவே. அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும். ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்கால்களை போல திருப்புகிற தேவனே, ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்களுக்கும் தயவு வரட்டும், தயவு வரட்டும். ஜோம் பண்ணுங்க. வண்டிங்க மேல நம்முடைய ரத்தம் ராஜா, வியாதியின் கொடுமையிலிருந்து விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே. இந்த மாத்திரை இனி எடுக்க கூடாதே சப்பா, மாத்திரை எல்லாம் எடுக்க கூடாது ராஜா. மாத்திரை மருந்துல இருந்து ஒரு விடுதலையை தாங்க, விடுதலையை தாங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல நல்ல வரன் கூடி வரட்டும் ராஜா. நாங்கள் தேடி போவதல்ல, நீரே சம்பூர்ணமான ஒரு மனவாளனை ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மனவாட்டியை நீர் கொண்டு வருவீராக ராஜா. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் ஜோம் பண்ணுங்க. தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய ரத்தம் கர்த்தாவே, நம்முடைய ரத்தம் கர்த்தாவே, நம்முடைய ரத்தம் ஆண்டவரே. சுவாசிக்கிற காத்துல நம்முடைய ரத்தம் ஆண்டவரே, சாப்பாடுல நம்முடைய ரத்தம். பார்க்கிற ஒவ்வொருத்தர் கண்களிலும் தயவு 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 ராஜா. ஆண்டவரே, என்னால ஊழியம் செய்ய முடியலையேன்னு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஊழிய வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தருவீராங்க ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். கரங்களை தட்டி நீர் நல்லவர். Thank you Jesus. கரங்களை தட்டுவோம் இந்த காலவேளையில். தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா
தேவனால் எந்தன் தேவனால் ஆமென் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் அனுபவம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார் அனுபவம் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் அவன் கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார் உயர்வு அடைவேன்
அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆவியே, பாடுவோமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இந்த காலவேளை அழைத்தவர் கரமே நம்மளை நடத்தும். அவருடைய கரம் ரொம்ப பெருசுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளுமே நம்மை நடத்துவார். ஆண்டவரே, எங்க ஆராதனைக்கு நீர் வந்து பங்கு பெற்றதுக்காய் முக்கோடி சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்கம்மா. கரங்கள் தட்டுங்க. குயர் டீமுக்காக ஒரு சின்ன செய்தியும் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு நம்ம ஜோம் பண்ணலாம் இன்னைக்கு உட்காந்து, இல்லையா? ஆயத்தமாக வாங்க, வந்திருப்பீங்க கண்டிப்பாக. அதை நீ இப்போ தந்தே உங்கள் மனசில் ஜோம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக எல்லாரும் பாரத்தோட ஜெபிக்கணும். நான் மட்டும் ஜெபிக்கக்கூடாது, எல்லாரும் பாரத்தோட ஜெபிக்கணும். நம்மளை நூற்றுக்கணக்கான ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இது, இல்லையா? நம்மளை நம்பி பெண்கள் கூட்டத்தில் ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு பாடலை பாடிட்டு செய்தி முடிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக போகலாம், சரியா? வேறு எந்த குறிப்பு வேணால் இவங்களுக்காகவே நம்ம ஜெபிப்போம், சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு பாடல பாடுவோம். ஏசப்பா, ஆண்டவரே, அப்பா, நிற்க பலன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா, இம்மட்ட காத்த தேவர் இனிமேல காக்க வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, பெண்கள் கூட்டத்தை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. இன்னும் அநேக ஆண்டவரே அப்பா சாட்சிகளை எழுப்பணும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, என்னை பலப்படுத்த கிறிஸ்துக்காக நாங்கள் ஜப்பா நன்றி சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பார்க்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர், யார் யார் எந்த வேதனத்தோட தேவையோட தாகத்தோடு நிற்கிற கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அதுக்கேற்ற பலனை தாங்க. சுகத்துக்காக, பணத்துக்காக, விடுதலைக்காக ஆண்டவரை எல்லா தீங்கு விலங்கி பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி சுவாமி. தேவைக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இந்த ஜெபத்தின் மூலமாக விடுதலை கட்டளை எடுப்பதற்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு 2 வரி பாடிட்டு நம்ம செய்திக்கு போகலாம், இல்லையா? வானாதி வானங்களில் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம், அந்த பாட்டு பாடிடலாம். சரி, செய்திக்கு நேராக போவோம்.
இன்னைக்கு வந்து நம்ம அது என்னென்னா செய்தினா, நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது உண்டு இல்லையா? நிறைய காரியங்களுக்காக சொல்லி ஜெபிப்போம், அது நடக்கும். சில டிலே ஆகும் இல்லையா? அது ஏன் டிலே ஆகுது, ஏன் காரியங்கள் நடக்காமல் கூடாமல் போகுதுன்னா, நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். என்ன ஒரு சேஞ்சஸ், என்ன ஒரு மாற்றங்கள் நம்ம பண்ணணும்னா, நம்ம ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் வாழ்க்கையில். இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் சில காரியங்கள் ஜெபிச்சு நடக்கவே இல்லை, டிலே ஆகிட்டே இருக்குன்னா, நம்ம ஒரு கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் நம்ம அடையாளத்தை நம்ம மாற்றணும் இல்லையா? உங்கள் அடையாளத்தை மாற்றணும். உங்களை ஐடென்டிட்டி ஏதோ உங்களை சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் சொல்லி அந்த அடையாளத்தை நீங்கள் இன்னைக்கு மாற்றணும். என்ன மாற்றணும், நம்ம இந்த இதை ஜெபிக்கிறோம், என்ன மாற்றணும் வசனம் கவனிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு என்ன அடையாளம், அவளை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அன்னாளை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்னங்க? ஜெபிக்கிறவர், அப்புறம் மனதிலேருந்து அழுவா, அப்புறமா ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி அழுகிறவள். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன அடையாளம் கொடுத்தாங்க அவளை பார்த்தா? சேனையில் கர்த்தர். அவளுக்கு வந்து இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு குழந்தை இல்லாத அடையாளம் இல்லையா? ஸோ அதனால் அந்த அடையாளத்தை அவள் சேஞ்ச் பண்ணான் இல்லையா? எப்படி சேஞ்ச் பண்ணா? வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:18 வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். அவளுக்கு அந்த அடையாளம் என்னென்ன? குழந்தை இல்லாத அடையாளத்தை அவள் எப்படி மாற்றினா பாருங்க. அவர் ஃபேஸ் வாஸ் நோ லாங்கர் சேட். அவரோட முகம் வந்து ரொம்ப சேடாக இல்லை கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அவள் உடலில் வந்து எந்த மாற்றங்களும் கிடையாது. அவள் கன்சீவ் ஆகலை. ப்ரே பண்ண முச்சுன்னு ஏன் அவள் முகம் வந்து சேஞ்ச் ஒரு சந்தோஷமாக போனான்னா, அவள் கன்சீவ் ஆகினாலா? கிடையாது. அவள் செக் பண்ண டாக்டர்கிட்ட போயிட்டே இல்லை. ஆனால் அவள் முகம் மாறப்பட்டது. ஏன் மாறப்பட்டதுன்னா, உள்ளுக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக அவள் ஸ்ட்ராங் ஆகிட்டான். நான் கன்சீவ் ஆகிட்டேன், நான் எனக்கு குழந்தை பெருக்கும் சொல்லிட்டு எப்படி அவள் வந்து அந்த அடையாளத்தை அவள் சேஞ்ச் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு. ஏன்னா அவள் வந்து உடல் ரீதியாக அவள் வந்து கன்சீவ் ஆகலை, ஆனால் ஸ்பிரிச்சுவலில் அவள் கன்சீவ் ஆகிட்டா இல்லையா? ஸோ நம்மள வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி அடையாளம் கொடுத்துருவோம். உனக்கு குழந்தை இதுக்கு மேலே பிறக்குமா, 40 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே ஆகுமா, இதுக்கு ஆகாது. ஆனால் நீ மாற்று, எது ஆகும், இது சேஞ்ச் பண்ணு. உன்னுக்குள்ள அந்த விருதியை கொண்டு வாங்க. நீ கட்ட முடியுமா வீடு? உன்னால் கட்ட முடியாது. இப்போ இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னால் கட்ட முடியுமா? கட்ட முடியும். அந்த அடையாளத்தை மாற்றுங்க, உறுதியை கொண்டு வாங்க. இதுக்கு மேலே உனக்கு சுகம் கிடைக்குமா? எப்போ பார்த்தாலும் நோ, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சிக்குன்னு, அதை அடையாளத்தை மாற்றுங்க. என்னால் முடியும். அந்த அடையாளத்தை எப்படி அன்னால் எப்படி சேஞ்ச் பண்ணாலும், அதே போல் உங்களோட அடையாளத்தை, உங்களை எங்கேயும் உருப்பிட மாட்டேன், நீ இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக என் புள்ள உருப்படும் அப்படின்னு அந்த அடையாளத்தை நீ மாற்றி கொண்டு வாங்க. கொண்டு வர சொல்லுங்களா இல்லையா? சொல் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும் இல்லையா? நமக்குள்ள ஆண்டில் இதுக்கு மேலே உனக்கு கல்யாணம் ஆகுமா? இத்தனை வயசாயிடுச்சு, ஆகும். அந்த அடையாளத்தை மாற்றுங்க. என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்குமா? கிடைக்கும். அடையாளத்தை மாற்றுங்க. இதுக்குமே வேலை கிடைக்குமா? கிடைக்கும். அடையாளத்தை மாற்றுங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்னென்ன தடையாக இருக்கோ அந்த அடையாளத்தை மாற்றுங்க இல்லையா? உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது செய்ய முடியுமான்ற கண்டிப்பாக செய்ய முடியுங்க. அடையாளத்தை மாற்றக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இல்லையா? அண்ணாள் கூட இருக்கிற தேவன், அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார் சொல்கிறாங்க இல்லையா? சொல்ல பார்ப்போம். அப்போ உங்களை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா? இப்போ அடையாளத்தை நம்ம சேஞ்ச் பண்ணுறவளா இருக்கணும் இல்லையா? இப்போ அதே போல் சொல்லி அவங்க சொன்னாங்க சிஸ்டர், அவங்க சொன்னாங்க அதுதான் போல அப்படின்னு நீ நினச்சிட்ட, நீ அப்படியே தான் இருப்ப இல்லையா? நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னா கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரணும். நீ விசுவாச தேவன் மகிமை காண்பா இல்லை? நீ விசுவாசிக்காமையே மற்றவங்க சொன்னதே அப்படிதான் போல, என் பிள்ளை குடிக்காரனா இருப்பானா? குடிக்காரன் தான் இருப்பான். என் பிள்ளை ஒரு நாள் நீதிமானா மாறுவான் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கைப்படுங்களேன். அந்த அடையாளம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இவளுக்கு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, எதுவுமே பார்க்கல. ஒரு கன்சீவ் வந்து நம்மளுக்கெல்லாம் இப்போல்லாம் வந்து அந்த இதெல்லாம் தெரியும்ல, அந்த ப்ரெக்னென்ட் டெஸ்ட்லாம், அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கவே இல்லை. பார்க்காமலே அவள் சேஞ்ச் ஆனது ஒரே காலம் ஸ்பிரிச்சுவல்ஸ் சேஞ்சஸ் தான். அதுதான் வந்து கிரியை செய்தது இல்லையா? ஸோ நீங்களும் ஆவிக்கூற வாழ்க்கையில் நீங்கள் பலன் ஆகும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியுங்களா இல்லையா? சொல்லுங்கள் இல்லையா? என்னால் பார்க்க முடியும் சிஸ்டர். என் பிள்ளை எவ்வளோ நான் சொல்லிட்டோம், என்ன எவ்வளோ நான் சொல்லிட்டேன், குடும்பத்தை எவ்வளோ நான் சொல்லிட்டோம், இதுக்குமே இந்த குடும்பம் உயராது, இது தரித்திர பிடிச்ச குடும்பம் அப்படின்னு சொன்னால் தரித்திரத்தை மாற்றுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் இல்லையா? இது சாபக்குட்ட குணம், வம்சவசமாக இதுங்களுக்கு சாபம் போல இப்படியே தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அந்த சாபத்தை மாற்றக்கூடியதே நம்ம தேவன் இல்லையா? ஸோ விசுவாசம் எந்த அடையாளம் நம்ம குடும்பத்தில் கொடுத்துருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கொடுத்துருந்தாலும், உங்களுக்கு பட்ட பேர் கொடுத்துருந்தாலும், ஒரு தூங்க மூஞ்சி பட்டத்தை கொடுத்துருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அது சேஞ்ச் பண்ணி கத்தருக்குள்ளே நான் மகிமையாக இருப்பேன்னு சொல்லி அந்த அடையாளத்தை மாற்றுங்க சரியா? இப்போ 2வது, போராட்டம் செய்யாமல் வென்றவள். ஒரு பேட்டில் வின் பண்ணல, ஆனால் போராட்டம் வின் பண்ணுவா. எப்படி வின் பண்ணான்னா, நம்மளுக்குள்ள பெண்ணாய் நம்ம இருக்கிறோம், எந்த போராட்டத்தில் போகாமையே வின் பண்ண ஒரு சகோதரியை பற்றி நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 20:16-22 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் இருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு,
சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன், கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாயிருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாயிருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். யோவாப் பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக. காரியம் அப்படியல்ல. பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயிம் பர்வத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி, அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். ஆமென். இதுல என்ன புரியுதுன்னா, அவ புத்தியா பேசுதா, ஒரு 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 இழப்பு இல்லை, ஒரு ஆயத்தம் இல்லை, ஆனாலும் வென்றா. எப்படி வென்றானா, ஞானமான பேசினா, புத்தியாக பேசினா வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ புத்தியாக பேசுறவள நம்ம இருக்கிறோமா? இவ்வளோ பெரிய போராட்டத்தை தண்ணி ஒரு லேடியா நின்று இத்தனை பேர் மத்தியிலையும் ஒரு உத்தத்தை நீ வென்றவள் ஒரு பெண்ணு தான் இல்லையா? அப்போ நம்மளுக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம போய் புத்தியாக பேசணும். அங்கே ஒரு சண்டை 10 சண்டை ஆக்கக்கூடாது, பெண்களை நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அந்த சமாதானத்தை கொண்டு வர பெண்களாக இருக்கணும், புத்தியாக பேசுகிற பெண், போராட்டத்தில் வென்றவள் அவ இல்லையா? அப்போ நம்ம போராட்ட குடும்பத்திலையும் இதை வசனம் மாத்திரம் வாசிக்கூடாது, வாழ்க்கையிலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் அங்கே போய் நிற்று என்ன பண்ணக்கூடாது, ஒரு சங்க நம்ம ஊதி கெடுக்கிறவெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நெருப்பை ஊற்றி 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 அனல் ஆக்கி இன்னும் எரி வைக்கக்கூடாது, அதை அணைக்க பார்க்கணும். வார்த்தையில் பேசுகிற பெண்ணாக நம்ம இருக்கணும் இல்லையா? புத்தி உள்ள ஸ்திரியாக தான் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் இவங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளும் அதே போல் தான். அவள் போய் எங்கன்னா போயிட்டு ஒரு ஃபாஸ்டிங் போட்டாலா, இல்லை அவர்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்டாலா, இல்லை ஏதாச்சும் ஆலோசனை என்ன கேட்டாலும் எதுவுமே கேட்கல. ஒன்லி அவர் ஒரே பெண்ணாந்து ஒரு புத்தியாக பேசி ஞானத்தமாக செஞ்சு அந்த அந்த ஒரு யுத்தத்தை வென்றவள் அவ இல்லையா? அப்போ நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? புத்தியாக பேசணும், புத்தி இல்லாமல் பேசணுமா? வந்தது கெட்டது வார்த்தைலாம் அடிச்சு விட்டேன் சிஸ்டர் கோவத்தில், அப்படி இருக்கணுமா? இங்கே கோவத்தில் மெதுவாக பேச தெரியலையா, அமைதியாக இருந்துங்க, வாய மூடி இருந்தாலே போதும் நம்ம இல்லையா? நம்ம அப்படி இருக்கதே கிடையாதுங்களே. நம்ம நல்லா பேசி நம்ம போடுறோம். நம்மளோட கேரக்டர், நம்மளுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குங்க, நம்மளோட மாதிரி நம்ம கெத்துக்கூடாது இல்லையா? நம்ம வார்த்தைகளை பேசி, இந்த அம்மாவா வந்தாதே போகுது, 2 வார்த்தை 4 வார்த்தை ஒட்டிட்டு தான் போகும், மனசு பேர்ன் அது எரிச்சிட்டு தான் போகும். அப்படி வார்த்தை நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருக்கவே கூடாது இல்லையா? நீங்கள் பேச தெரியல, அவங்க தப்பாக தான் பேசுகிறாங்கன்னா வாயை மூட்டிருந்தாலே வெள்ளன் குண்டு தான் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஞானமாக இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களால் பேச முடியும்னா பேசுங்க, இல்லாட்டி பேசக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் தான் நல்லது இல்லையா? ஒரு அடையாளத்தை உங்களுக்குள்ளே மாற்றிக்குங்க இல்லையா? நான் இப்படி தான் இருப்பேன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நம்ம புத்தியாக பேசுகிறவளா இருக்கலாம். புத்தியாக பேசுகிறவங்க இல்லையா சொல்லும் பார்ப்போம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், நீ இனிமேல் புத்தியாக பேசலாம், புத்தியாக ஞானத்தோட பேச கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நிறைய அப்படி பேசும்போது பெரிய அற்புதங்களை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குடைய ஆசீர்வாதத்துக்காக தான் பேசுகிறேன். புத்தி இல்லாமல் பேசி உங்களுக்குடைய ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் யார் எழுந்து போகிறா, நம்மளே இடிச்சு போட்டுருவோம் இல்லையா? நம்ம ஞானமாக பேச கர்த்தர் பார்ப்பார். இவ்வளோ யுத்தத்துலேயும் இந்த பிள்ளை அமைதியாக இருக்க, இவ்வளோ கஷ்டத்துலையும் இங்கே ஒரு வார்த்தை நம்ம கேட்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுங்க. கேட்கலாம், யார் என்ன சொல்லணும் எதுவுமே காதில் வாங்காது போலயே இருந்துருவேன், கேட்கவே மாட்டேன். இவங்கள பற்றி சொன்னால் எல்லாமே விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் கேட்குறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும், நான் கேட்க மாட்டேன், அப்படியே அமைதியாக விட்டுருவேன் இல்லையா? அதே போல் நீங்களும் அங்கே பேச முடியும், புத்தியாக பேசுங்க. இவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அது ஒன்றா சொல்லி நம்ம ஒன்று தான் சொல்லியிருப்போம், அது என்னாகும் 10ஆ போகும். அதெல்லாம் புத்தி இல்லாத நம்ம பேசுறது இல்லையா? ஸோ புத்தியாக நம்ம பேசுகிறவங்களா இருக்கணும். புத்தியாக பேசுகிறவங்களா இருப்பீங்களா? கண்டிப்பாக நீங்களும் நானும் ஆண்டு கேட்போம், ஆண்டு தாங்க, நாங்கள் எங்கே பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க சரிங்களா? அப்போது அந்த போராட்ட மத்தியிலையும் இல்லையா, அந்த உமன் won the battle without fighting. அப்போது யார் வின் பண்ண முடியும்னா அந்த ஃபைட்டிங்கில் ஞானமாக பேசினா தான். அப்போது நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஞானமாக பேசுகிறவங்களா இருக்கணும். 3வது, அற்புதம் நடைபெறுவதற்காக வழிகளே உருவாக்கின பெண்கள் இல்லையா? அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு வழிகளை உருவாக்கின பெண் யாருன்னா 2 ராஜாக்கள் 4:8-17 வாசிங்க.
பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த சுனேமிலா காரியை பற்றி தெரியும். அவள் வந்து நல்ல, அவளுக்கு குறைகள் இருக்கானா அவள் சொல்லவே இல்லை. அவர் இப்போ ஒரு ஊழியக்காரனை வந்து தங்க வைக்கணும்னா அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு நினச்சி அவள் செய்யவே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் சேர்ந்தவள் தான் அவள் அந்த சகோதரி. அதே போல் தான் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் வந்து ஜெபிக்கணும், நம்ம வீட்டில் வந்து அவங்க உபசரிக்கணும், அந்த எண்ணம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? யார் சிஸ்டர் கூப்பிட்டவங்களாம் சொன்னவங்களாம் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. இவங்க நல்லா ஜெபிப்பாங்களா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குங்க, அவங்க ஜெபிப்பாங்களா இவங்க ஜெபிப்பாங்களா, இவங்க ஜெபிக்கனா கட்டில் உடையமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டவங்க சொல்லும் போது என்ன பண்ணிடுறோமோ எல்லாரும் வீட்டுக்குள்ளே சேர்த்துடுறோம். அப்படி சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஞானமாக நீ யார் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்குறோன்னா அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்ல ஊழியக்காரங்களா, நல்ல ஊழியக்காரன் இப்போ பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நல்ல ஊழியக்காரங்களா, நல்ல ஜெபிக்கிறவங்களா, நல்ல அந்த அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, வசனம் வாசி, இந்த குவாலிட்டிலாம் அவங்கள்ட்ட இருக்குதா, அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க இல்லையா? அப்போஸ்தலர் 6:3-4 வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆமென். இதுல தரித்திருக்கணும். ஆனா இப்ப வந்து பாரு, அவங்க பர்சனல் கேரக்டர் நல்லா ப்ரீச் பண்ண, நல்லா ஜெபிப்பார், ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறாரு அந்த ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் நல்ல கிடையாது. ஏன்னா தன்னை ஒரு போதிக்கிறவர் குடும்பத்தில் சமாதானம் எல்லாம் எப்படி அது வேஸ்ட் இல்லையா? நல்ல பொண்ணாண்டி போட்டு அடிப்பாராம், ஆனால் அவர் ஒரு ஊழியக்காரனா அவர் ஊழியக்காரர் கிடையாது, நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் இல்லையா? இதே போல் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிப்பார், கட்டுக்கெல்லாம் உடைப்பாராம், ஆனால் அவருக்கு வந்து என்ன தப்பான உறவுல இருக்காராம், அவர் நல்ல ஊழியக்காரா, அவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கும் அந்த பாவத்தை நம்மளும் வச்சுக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம யார் ஊழியக்காரர் நல்லா ப்ரீச் பண்ணுறவரா, நற்சாட்சி குடும்பத்தில் இருக்குதா, சபையிலையும் அவர் பர்சனல் கேரக்டரில் இருக்குதா, அவர் பேசினாலே ஃபேத் நம்மளுக்கு தட்டி விடணும் இல்லையா? விசுவாசத்தை என்ன பண்ணோம், நம்மளுக்கு சொங்கி போனாங்களே எழுந்து உட்கார வைக்கணும். அது போல் ஊழியக்காரர் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் எல்லாம் சொன்னவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது இல்லையா? அவங்க பணத்துக்காக ஆசைப்படுறவங்களா, வந்து சாப்பாடுக்காக ஆசைப்படுறாங்களா இருக்கிறாங்க சில பேர்லாம், நம்ம எல்லாரையும் சேர்க்கக்கூடாது இல்லையா? நம்ம ஞானத்தோட பெண்ணாக இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா? எல்லாரும் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்கணும் அவங்க சாட்சிகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ப்ரீச் பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எப்படி கவனிக்கணும் இல்லையா? இவங்க ஊழியக்காரர் தானே சொல்லிட்டு நிறைய நாங்களும் எங்கள் லைஃப்பில் பார்த்து நிறைய காரங்களை நாங்கள் ஏமாந்துருக்கோம் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லையா? அப்போது நான் எங்கள் வீட்டை பற்றி நாங்கள் வந்து எதிர்பார்க்காத செஞ்சவ தான் இந்த சகோதரி இல்லையா? அவளுக்கு நண்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செஞ்சாலா? செய்யவே இல்லை. அவளுக்கு ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு ஊழியக்காரர், ஜெபிக்கிற ஊழியக்காரன் வீட்டில் தங்க வச்சு ஒரு ஆசீர்வாதம் அவன் நினைச்சானா எதிர்பார்க்காம சேர்ந்தவன் தான். இப்போ எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் வாலிப காலத்தில் இருக்கும்போது நாங்கள் சபையை திறந்து கொடுத்தோம் இல்லையா? அவர் இல்லாத ஊழியக்காரர், ஒரு ஏழப்பட்ட ஊழியக்காரர். அதனால என்ன பண்ணோம், ஒரு நாள் என்ன பண்ணோம், பெரிய சின்ன ரூமெல்லாம் நாங்கள் கொடுக்கல, பெரிய வீடு, அங்கே மெயின் ரோடில் எங்கள் வீடு இருக்கும். அவன் மெயின் ரோடு வீடு இருக்கும்போது ஒரு 4 ரூமு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங், அதுமாரி இருக்கும், பெரிய வீடு. நாங்கள் சபைக்காக கொடுத்துட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 வருஷம் கொடுத்துருவோம் ஃப்ரீயாக. வாடகை விட்டால் நல்லா விட்டுருக்கலாம், ஆனால் நாங்கள் அதுக்கு ஆசைப்படவே இல்லை. அது கொடுத்தா எங்களுக்கு ஆசீர்வாதம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதுக்கு அறுவடை நான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன்
இல்லையா? அதோட கிருபை ஆண்டவர் கொடுத்துருவாரு. நம்ம எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பாக அறுத்துருவோம் நம்ம. ஏன்னா அது கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம், யாருக்காக? மனுஷனுக்காக செய்யல, ஆண்டருக்காக நம்ம செய்கிறோம். ஸோ நாங்கள் அதேமாரி சபையை கொடுத்துனா ஒரு வாடகை எதுவுமே ஒரு பைசா கூட கேட்டது கிடையாது. எதுவுமே நான் மாட்டல. அவருக்கு செய்ப்பார், எதாவது முடிஞ்சா நான் செய்யட்டோமான்னு கேட்பாரு. எதுவும் வேண்டாதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால கடைசியாக அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆச்சு. அதனால தான் அதை நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்போ நம்ம அது ஞானமாக இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்டு அதெல்லாம் கொடுத்து தான் ஆசீர்வாதம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் கணவர் இல்லை, வச்சிருக்கலாம், நல்லா வாடகை வாங்கி 2 பெண் பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு நீடு இருந்தது. இருந்தாலும் கடவுளுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் ஹார்ட் இல்லையா? அதே போல் தான் உங்களுக்கும் எந்த ஒரு ஊழியக்காக செய்யணுமோ ஒரு செய்கிறீங்களோ அதை ஆசீர்வாதம் எதிர்பார்க்காம செய்யுங்களேன். கண்டிப்பாக அதை பலனை கண்டிப்பாக அறுப்போம் நம்ம இல்லையா? நம்ம ஜென்ரேஷன் பார்க்கும் அதை கண்டிப்பாக இல்லையா? அதுக்குரிய ஆசீர்வாதம் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளை இருக்கணும். எல்லாத்துலேயும் எதிர்பார்க்காத செய்கிற பிள்ளைலாம் பெண்களாக இருப்பீங்க. அலுவலக சொல்லி பார்ப்போம், இல்லையா ஆண்டருக்கு இதை செஞ்சால் இது செய்வார் எனக்கு, அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு எது செய்கிறாலும் சரி நான் செய்வேன் ஆண்டருக்காக இல்லையா? அப்படிப்பட்ட உறுதியான பெண்களாக இருங்க. கடைசியாக பார்க்கலாம், தவறான முடிவுக்காக மறந்த பெண். தவறான முடிவு ஏற்க மறந்த பெண்ணா அவ யாருன்னு பார்க்கலாம். தவறான முடிவு, அவளுக்கு தவறான முடிவு நடந்துச்சு, ஆனால் அவள் ஏற்க மாட்டாத, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. அதே பெண் தான் 2 ராஜாக்கள் 4:20-24 வரைக்கும் வாசிங்க. எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. ஆமென். இப்போ பாருங்க, அவள் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவன் மகன் இறந்து போயிட்டான். அதை கூட அவள் வாயில் சொல்லவே இல்லை, யார்கிட்ட புருஷன்கிட்ட கூட சொல்லவே இல்லை, ஷேர் பண்ணல. ஸோ நம்ம எப்படின்னா, நம்ம வாயில் அந்த ஜீவன் இருக்குது, அவள் அக்செப்ட் பண்ணிக்கல. இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கல. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது, இது செய்ய முடியாதான்னு அக்செப்ட் பண்ணிக்காதீங்க இல்லையா? எனக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணமே ஆகாது, நீங்கள் வேலையே கிடைக்காது, உன் பிள்ளைக்கு இப்படி தான் இருப்பானா அக்செப்ட் பண்ணிக்காது. உன் பிள்ளை இப்படியே குடிக்காரனா தான் இருக்கணும், அக்செப்ட் பண்ணிக்காது. என் பிள்ளை வரும் நல்லபடியா அப்படின்னு இருங்க. யாரை சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? உங்களுக்கு ஒரு பட்டத்தை பேரை கொடுப்பாங்க, இப்படி தான் உன் குடும்பம், நீ இன்னும் தளர மாட்டீங்க, இப்படி தான் இருப்பீங்கன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க இல்லையா? அவளை போல ஸ்ட்ராங் உமனாக இருந்தா பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் அவளுக்கு தெரியும் என்ன நடந்த சுச்சுவேஷன் வரைக்கும். அவங்க கணவர்கிட்டையும் சொல்ல, வேலை கண்டையும் சொல்ல, இப்படி ஆயிடுச்சு, ஓடுங்க உடையாருங்க, எதுவுமே சொல்ல. நீ போ சொல்லுவா, எதுவுமே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இது அமாவாசை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவள் ஒத்துக்கவே இல்லை. கண்டிப்பாக போயிட்டே இருந்தாவோ இல்லையா? அவள் போகிறவளா இருப்பாள், அமாவாசைக்கு அந்த ஓய்வு நாளில் போகிறவளா இருப்பாள். ஆனாலும் அந்த டைம் இல்லாமல் இந்த டைமில் போகிறாருன்னா அவள் அந்த தோல்வியை அவள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இல்லையா? நீங்கள் அதே போல் எதுதான் உங்கள் வாழ்க்கை யார் என்ன சொல்ல என்ன பண்ணாங்க, அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது இல்லையா? உங்களுக்கு இதுதான், நீங்கள் வாழ்க்கையில் இப்படி தான், இது என்ன பண்ணுச்சோ தெரில, இதுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, புருஷன் இல்லை, பொண்டாட்டி, யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு அந்த உறுதியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக ஆண்டவங்களை ஆசீர்வாதமாக கொண்டு போவார் இல்லையா? நீங்கள் அங்கே எக்ஸ்பெக்ட் எடுத்துக்கணும், உறுதி எடுத்துப்பீங்களா? யார் என்ன சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க சார், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, யார் என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ளாதீங்க, உங்களை ஆண்டரை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆசீர்வதிப்பாரா இல்லையா சொல்லி பார்ப்போம். சரி, நம்ம ஒரு பாடப்பாட்டு ஜெப குறிக்குது போயிடலாம் சரிங்களாம்மா? இதுமாரி பெண்களாக எப்படி இருக்கணும், உங்களை அடையாளத்தை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், உங்கள் அடையாளத்தை நீங்கள் மாற்றவர்களாக இருக்கணும். அப்புறம் போராட்டம் செய்யாமல், நம்ம போராட்டத்தில் நம்ம செய்யாமல் வென்றவளாக இருக்கணும் இல்லையா? அப்புறம் அற்புதம் நடைபெறுவதற்காக வழிகளை உறுதிப்படுத்தணும் இல்லைங்களா? 4வது தவறான முடிவை அது ஏற்ற பெண்ணு, மறுத்த பெண்ணு, அவள் தவறான முடிவு அவள் ஏற்க முடியல இல்லையா? அது கரெக்டு தான், அவள் முடிவை அவள் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸ்ட்ராங்காக இருந்து கர்த்தர் செய்வார், அற்புதம் செய்வார், உறுதியாக இருந்தா. நம்மளும் இருப்போமா அப்படி உறுதிங்களா? உறுதியாக இருக்கிறவங்க இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், அற்புதத்தை காண்போம். நம்ம விசுவாச தேவன் மகிமை காண்போம். வசனம் மட்டும் வாசிக்கூட, உறுதியாக இருங்க இல்லைங்களா? சரி, வசனம் பார்க்கலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர் இல்லையா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர்
நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை. ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குறிப்புக்காக நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்க போகிற பேர்களை எழுதிட்டு வரல. ஆனால் இது கரங்களை வைத்து எல்லாரும் உங்கள் கரங்களை மூடுமான குறிப்புக்காக நீட்டி எல்லாரும் ஜெபிக்கலாம். முதலாவது ஆண்டவரே வியாதிக்காக ஜெபிக்கலாம். யாராரு இங்கே வியாதியாக இருக்கிறீங்களோ, ஆண்டவர் யாராரும் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களோ, ஆப்ரேஷனில் இருக்கிறாங்களோ நினைவு கூறுங்க. ஆண்டர் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் கொடுத்தவங்களோ நினைவு கூறுங்க. இருக்கிறவங்களும் பார்க்குறவங்க நினைவு கூர்ந்து ஆண்டவர் எல்லாரும் ஜெபிக்கிறார்களாம். ஏசப்பா ஆண்டவரே வியாதிகளை சுகமாக்குற தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா, உம்மத்தில் நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு ஆண்டவரே அப்பா. விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. எத்தனை பேர் ஆன வியாதியில கஷ்டப்படுறாங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்பா கண்ணோக்கி பாருங்க அப்பா. கால் வலியில அப்பா ஆண்டவரே ஹார்ட் பிரேஷன் அப்பா, ஆண்டவரே கட்டிகள் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே அப்பா சீரியஸான வார்டில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க ராஜா. முடியலையே என்னால் முடியலையே சொல்லிக்கிட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் அறிந்தவர் நீர் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் எத்தனை வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகளை மத்தியில் நீ விடுதலை கொடுக்குற தேவனா இருக்கிறீங்க அப்பா. அப்பா அநியாதி தேவன் நீங்க ஆண்டவரே ராஜா. ஆண்டவர் எங்க மத்தியில் கிரியைகளை செய்யுங்க அப்பா. ஆண்ட அற்புத அடாலங்க நீங்க செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே யாரா ஒருவர் ஜெபிங்கம்மா, அதுக்காக ஒருவர் ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு நாங்கள் பாடல பாடிட்டு நெக்ஸ்ட் குறிப்புக்காக போகும். ஒரு ஜெபிக்கும் போது எல்லாரும் அது அப்பா நீட்டி கரங்கள் நீட்டி விசுவாசத்தோடு கொடுத்திருக்கிறாங்க. பிள்ளைகள் கண்ணோக்கி பார்த்த ஜெபத்தை கேட்டு விடுதலை பெற்று துதிக்கிறேன் துதிக்கிறேன். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறப்பா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினாலே குணப்படுத்தும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு நீங்க வாக்குதானம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. உம் நாமத்தினாலே கை நீட்டும் போது வியாதிகள் போகும் என்றும் உம்முடைய தழும்புகளினாலே நீ குணப்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்தெந்த வியாதிக்கு கொடுத்திருக்கிறார்களோ என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா எங்கள் வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்னே எங்கள் இருதயத்தின் காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவரே சுவாமி. ஆண்டவரே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. அது எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே உச்சம் தலை கொண்டு உள்ளம் கால்வரை இருக்கிற ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்புகள் சதைகளில் இருக்கிற எல்லா உறுப்புகளில் இருக்கிற வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலை ஏறி என்று சொல்லி கண்டித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தழுவுகளால குணப்படைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமா இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வியாதிகள் விடுதலை தருபவர் அந்த வரிகளை பாடிட்டு நம்ம நெக்ஸ்ட் போறோம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் அப்பா. ஆண்டவர் வியாதிக்காக விடுதலைக்காக நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வீடு கட்ட முடியாத தடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தடைகளை ஓடையுங்க அப்பா. பேங்க் லோனுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபை கட்டுமானுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவர் யாராட அந்த வீடு வாங்கணும் அந்த முடிவில் இருக்காங்களோ அதுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. லேண்ட் வாங்குறதுக்காக கிருபைக்காக ஜெபிக்கிறோம். சபைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைக்கு இருக்கிற எல்லா லோனுங்களும் தடைகளாக இருக்கிற ராஜா. அந்த தடைகளை உடைத்து சீக்கிரத்தில் நாங்கள் ஆண்டவரே சபையை கட்டுக்கிறப்ப யாரோ ஒருவர் ஜெபிக்கமா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. சீக்கிரம் வாங்கம்மா, சின்ன சுருக்கமா ஜெபிங்க. ஆமென் அப்பா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென் அப்பா. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு வாங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் வீடு தேவையா இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வீட்டை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். லோன் காரியத்திற்காக
எழுதி கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த லோன் காரியத்தில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீ நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அதிகாரிகளுடைய கண்களில எங்க பிள்ளைகளுக்கு நீ தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபை காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம். சபையுடைய கட்டுமான பணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடையாய் இருக்கிறதான எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அதிகாரிகளுடைய கண்களில பெரியவருடைய கண்களில கர்த்தர் நீர் இரக்கத்தையும் தயவையும் ஆண்டவரே உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அனுகூலமான வாசல்களை கர்த்தர் நீர் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னீரே ஆண்டவரே. எல்லா ரெட்டிப்பான நன்மைகள் ஆண்டவரே எங்க சபையினுடைய கட்டுமான பணிக்காக கர்த்தர் இந்த நாளிலே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே நீர் இடங்கொள்ளாமற் போகும் மட்டுமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேவதாசன் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுத்து நீர் அவரை ஜெயமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிராய் இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா மனித வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரியவர், பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கம்மா. ஆமென் அப்பா, நீங்க செய்யப்படுற அற்புதத்துக்காக நன்றி ராஜா. இந்த வரி மட்டும் ஒரே இயேசு நல்லவர், அந்த வரி மட்டும் பாட்டு நெக்ஸ்ட் குறிப்பு போகும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவரா உங்களுக்கு? அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் திருப்பி அதே பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். திருமண தடைக்காக ஜெபிக்கிறோம். திருமண தடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வசனத்தை கேட்டபடியாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கலாம். இது எப்பவுமே இப்படிதான், எப்பவுமே கல்யாணம் ஆகாதுதான், எப்பவுமே இப்படிதான், ஹாஸ்பிட்டலில் போனாலும் எல்லாமே நெகட்டிவ் தான். ஆனால் பாசிட்டிவாக கூட மாத்தவர் எங்கள் மத்தியில் இருக்கீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் இப்போவே கர்ப்பத்தை தான் தரிச்சிட்டோம் ஆண்டவரே. அது போய் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். எல்லாரும் விசுவாசம் ஜெபிக்கிங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் அப்பா குழந்தை பெற்றதுக்காக நன்றி. விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு திருமணம் நடந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கற்ப கடித்ததுக்காக நன்றி. அதுக்காக விசுவாசத்தோட கடுகளுக்கு விசுவாசம் தான் போதுன்றார். அது விசுவாசத்தை நீங்க உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே எங்க மத்தியில் இருக்கிறார்களோ ஆண்டவரே பார்க்கிறார்களோ ஆண்டவரே எங்களுக்காக தான் அந்த ஜெபம் சொல்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து விடுதலை கட்டளையிடுங்க சுவாமி அப்பா. ஆண்டவரே தடைகளை உடைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே சமூகத்தில் அப்பா. இந்த அப்பா யாராவது ஒருவர் ஜெபிங்கம்மா. குழந்தை பாக்கியத்துக்காக, திருமண தடைக்காக ஜெபிங்க. உமக்கு சோத்திரம் சோத்திரம். ஆயத்தமா இருங்க. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் இந்த பேப்பரை நீங்க நோக்கி எல்லா காரியங்களையும் துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இந்த வேலையில் ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வாலிப ஆண்கள் பெண்கள் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்திர தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானுடைய கிரிகளை அழிக்கப்படும்டா கூட மன்றாடுது சுவாமி. ஆண்டவரே எல்லா கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ராஜா. ஆண்டவரே எந்த மந்திர தந்திரம் கூட வாய்க்காத போகும்டா கட்டளை கொடுக்கும்டா ஆண்டவரே மன்றாடுது சுவாமி. ஆண்டவரே சோத்திர இறங்க ராஜா. அந்த பிள்ளைகளுக்காக இறங்க ராஜா. தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறக்கம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ராஜா தயவு செய்யும் காலமும் ஆண்டவரே சோத்திர குறித்த நேரமும் வந்தது என்று வார்த்தை சொல்கிறபடியால் ராஜா. ஆண்டவரே நீர் அப்படியே கூட்டி கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கூட மன்றாடுகிறோம். மனுஷன் தனிமையா நல்லதில்ல துணையை உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா ராஜா. ஆண்டவரே துணையை கொடுத்து அப்படியாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தரின் ஆசீர்வாதம் அதனோட வேதனை கூட்டார் என்று சொன்ன தேவனே. ஆண்டவர் வேதனைப்படுகிற ஆண்டவரை தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஆண்டவர் வேதனை அறிந்த தேவன் நீர் அல்லவா ராஜா. நீர் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாக அந்த கலகங்களையும் வேதனையும் எடுத்துப்பட்டு சமாதானத்தை கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு இல்லற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கூட ஆண்டவரே மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சோத்திர அப்படியாக
அப்படியாக ராஜா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு வருகிற ராஜா ஆண்டவரே ஆவியானவரே அந்த கர்ப்பப்பையை உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதில் தடைகளை இருக்கிற தடைகளை உடைக்க முடியாத ரத்தத்தை தெளிக்கிற ராஜா அந்த கர்ப்பப்பையில் ராஜா. ரத்தத்தில் விடுதலை உண்டு, ரத்தத்தில் பாவம் மன்னிப்பு உண்டு, ரத்தத்தில் ஜீவன் உண்டு ராஜா. ஆண்டவரே எந்த முதல் செய்த பாவமா இருந்தாலும் ராஜா நீர் மன்னித்து ராஜா அப்படியாக அந்த கர்ப்பப்பையை ஆண்டவரை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு ஜீவனை ஒரு குழந்தை பாய்த்து கொடுக்க முடியாது கூட மன்றாடு சுவாமி. கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளை பெற அவரால் வரும் நற்பலன் என்று உடைய வார்த்தை சொல்கிறபடியால் ராஜா உடைய வசனங்கள் கிரிகை செய்து அப்படியாக ராஜா ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து அந்த திருமணம் ஆக முடியாது கூட மன்றாடுகிற சுவாமி. அப்படியே குழந்தை பார்த்து கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்த நீர் உதவி செய்ய முடியாது வல்ல காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனால் கூட தேவனால் கூட என்னுடைய வார்த்தை சொல்லிவிட்டார். ஆவியான நீர் கூட்டி கொடுத்து அப்படியாக உடைய நாமத்தை மகிம்படுத்திக் கொள்ளும் சுவாமி. எல்லா துதி கனமாகியும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமென் அப்பா, இயேசு நல்லவனா இருக்காரு. ஆமென் அப்பா. ஆண்டவரே குடும்ப சமாதானம், கணவனு மனைவியில் பிரிவினைகள், குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு தகப்பனும் தாய்க்கு பிரிவினைகள் கொண்டு வர சமாதானம் கேண்டு கொண்டு வர எல்லா அந்தகார கிரிகள் அழிக்கப்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். யாராவது வந்து ஜெபிங்கம்மா. உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பிசாச கிரிகளை அழியுங்க ஆண்டவரே. அப்பா கணவன் மனைவி இருக்கிற உறவுகளை அண்ட பிரிக்கிற குறிக்கிற எல்லா அந்தகார கிரிகளை ஒழிக்க யாராவது ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் 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 ராஜா. கணவருக்கு மனைவிக்கும் தாய்க்கு பிள்ளைக்கும் தகப்பனு பிள்ளைங்களுக்கும் சமாதானம் கொண்டு வர பிசாசை இப்போதே நம்ம எல்லாம் ஜெபிச்சு விடுதலை பண்ணுவோம். ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಪರಲೋಕದ ತಂದೆ, ಇದು ಸ್ವಾಮಿ ನೀ ಕೊಟ್ಟಂತ ಈ ಸುಂದರವಾದ ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ವಂದನೆ ಮಹಿಮೆ ರಾಜ. ಅಪ್ಪ ಹೇಳಿರುವ ಸ್ವಾಮಿ ವಿಜ್ಞಾಪನೆ ರಾಜ ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ರಾಜ. ಏಸಪ್ಪ ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ರಾಜ ಅಪ್ಪ ಇದೋ ರಾಜ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಅಪ್ಪ ವಿರೋಧವಾಗಿ ರಾಜ ಎದ್ದೇಳುವಂತ ರಾಜ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಯು ರಾಜ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ತಾ ಇದ್ದೀನಿ ರಾಜ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ರಾಜ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಮಾಡಿರೋ ದೇವರು ನೀವಲ್ಲವ ರಾಜ. ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ರಾಜ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಅಪ್ಪ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರೋ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಹೌದು ರಾಜ, ಕುಟುಂಬವನ್ನು ರಾಜ ಪ್ರೀತಿಸುವಂತ ದೇವರು ನೀವು ರಾಜ. ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ರಾಜ ಅಪ್ಪ ಇದೋ ರಾಜ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ರಾಜ ಅಪ್ಪ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ರಾಜ ಅಪ್ಪ ಎದ್ದೇಳುವಂತ ಎಲ್ಲಾ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಳೆದು ಹೋಗಲಿ ದೇವರಾತ್ಮರೇ. ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಕೊಡು ದೇವರಾತ್ಮರೇ. ಅಪ್ಪ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡು ದೇವರಾತ್ಮರೇ. ನಿಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯದ ಯಾವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ದೇವರಾತ್ಮರೇ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನೀವು ಹೇಳಿದ್ದಾರೆ ಆಗುವುದಪ್ಪ, ನೀವು ಕಟ್ಟಲಿಟ್ಟರೆ ಹಾಗೆ ನಡೆಯುವುದು ದೇವರಾತ್ಮರೇ. ಅಪ್ಪ ಇದುವರೆಗೂ ಕಾಯ್ದು ಬಂದಂತ ಎಬಿನೇಸರೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟ ದೇವಾದಿ ದೇವನೇ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ವಂದನೆ ಮಹಿಮೆ ಅಪ್ಪ. ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸುವಿನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಿಡ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಆಮೇನ್. அப்ப கரங்களை தட்டி ஆண்டரை மையப்படுத்துங்கப்பா. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர். ஆமென். அவர் என்றென்று மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஆமென் அப்பா. நீங்க என்றென்று மாறாத தேவன் அப்பா. நாங்க ஜெப குறிப்பா ஜெபிக்க விடுதலை கட்டுகள் உடையட்டும் ராஜா. விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்பா நாங்க அப்பா மாமிசமா நாங்க ஆண்டவரே அப்பா எங்க சிந்தனை எங்கேயும் போகாத அளவுக்கு ஆண்டவரே இந்த ஜெப குறித்து ஆண்டவரே அப்பா பெண்கள் கூட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் கூடி ஜெபிப்பாங்க. எங்க விடுதலை தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார். விசுவாசத்தோட ஜெபிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா விடுதலை பெற்றுக்கொள்வீங்களா அப்பா. ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்து ஆண்டவரே தவறான உறவுல இருந்து கெட்ட பழக்கத்திலிருந்து ஆண்டவரே அநேக பழக்கங்கள்
பழக்கங்கள் இருக்கு அன்றை சொல்ல முடியாத பழக்கத்திலிருந்து விடுதலை பெற யாராவது ஒரு ஜெபிக்குமா? வாலிப பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள், ஆண்டவரே வேலைக்கு போற கணவர் மனைவிக்குள்ள கெட்டான உறவுகள், ஆண்டவரே அப்பா கெட்டான தீய பழக்கங்கள், குடி எத்தனைன்னு சொல்றாங்க, ஆண்டவர் ஸ்மோக்கிங்ல இருந்து, ஆண்டவரே என்னென்ன அப்பா ஆண்டவர் ட்ரக்ஸ்ல இருந்து, ஆண்டவர் எல்லாத்தையும் விடுதலை பெற இந்த பிள்ளைங்களை ஆண்டவரே அப்பா ஒரு சமாதானத்தோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ வாலிப பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்காக யாராவது ஒரு ஜெபிங்கம்மா? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. அப்பா இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அப்பா எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்கூல்ல படிக்கிற அந்த டீனேஜ் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வேண்டாத தவறான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க சுவாமி. இயேசுவே மனமிறங்கி ஆண்டவரே அப்பா அந்த சிறு வயதிலே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிகரெட்டுக்கும் ட்ரக்ஸுக்கும் குடிக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா இந்த பிள்ளைகளை இயேசுவே உம்முடைய நாமத்தினால விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, காலேஜ்ல படிக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீரே மனமிறங்கி ஆண்டவரே அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை தாய்மார்களின் கண்ணீர் ஆண்டவரே அப்பா என் பிள்ளை இந்த பழக்கத்தில் அடிமையா இருக்கிறானே விடுதலை ஆகலே என்று ஆண்டவரே எழுதி கொடுத்தவர்கள் ஆண்டவரே அப்பா ஜெப குறிப்புகளை கொடுத்தவர்கள் ஆண்டவரே சபையில இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, மெய்யான விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா பெருகி இருக்கிற ஆண்டவரே இந்த ட்ரக்ஸ் பழக்கங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா முற்றிலும் அக்கினியினால் ஆண்டவரே அவைகள் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் பெருகி இருக்கிற எல்லா ட்ரக்ஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையாக்கி தாங்க அப்பா, வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கி தாங்க ஆண்டவரே. அப்பா இதுல பெண் பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே, இந்த பெண் பிள்ளைகள் மேல மனமிறங்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க ஆண்டவரே. தேவன் நீர் விடுதலை கொடுத்த மெய் விடுதலை என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த மெய்யான விடுதலை வாலிப பிள்ளைகளுக்கு குடும்பங்களிலே ஆண்டவரே குடி பழக்கத்தில் இருக்கிறவர் ஒவ்வொரு குடும்பங்களில் இருந்து ஆண்டவரே அந்த ஆவி வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்கள் மேலாட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, விடுதலை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபங்களை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்கத்தட்டி ஆண்டவர் மையம் பத்துக்குமா? ஆமென். அப்பா உமக்கு நன்றி 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 சுவாமி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஆமென். ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்காக அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர முடியாம ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்காக அப்பா சபைக்கு வர முடியாது. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். சபைக்கு தொடர்ந்து பிள்ளைங்க வரணும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா அந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக யாரோ ஜெபிங்கம்மா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ரட்சிக்கப்படல சிஸ்டர், ஆண்டவரே என் குடும்பமும் நானும் சபைக்கு ஓடி வரணும் அவளோட நான் காத்து இருக்கிறோம் சொல்லிக்கிற ஒவ்வொரு வாஞ்சோட கேட்க கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரியின் ஜெபத்தைக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா இயேசுவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே ரட்சிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்புனாலே பிள்ளைகளை ஆண்டவரே சபைக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காலம் கடைசி காலம் ஆண்டவரே, இதோ உம்முடைய வருகை எப்ப வேண்டுமானாலும் வரப்போகிறது ராஜா. உம்முடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா ஆண்டவரே அப்பா தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அநேகர் உண்டு ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்க ரட்சிப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்ற வார்த்தையின்படி இயேசுவே ரட்சகரே நீர் பிதாவினிடத்தில் பரிந்து பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே ஆலயத்துக்கு வராதிருக்கிற பிள்ளைகள் அநேகர் ராஜா. ஆண்டவரே அவர்களை இந்த ஆலயத்துக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே முடிவு பரியந்த நிலை நிற்பவனே
ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி ராஜா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏனோ தானோ என்று வராதபடிக்கு ராஜா உம்முடைய ரட்சிப்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட சபையிலே நீங்க கொண்டு வந்து சேர்க்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துக்குமா. உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். ஆமென். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். அப்பா ஆண்டவரே, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு குறிப்புக்காக நாங்கள் ஜெபிச்சு ஒதுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் இருக்கிறவங்களும் ஆண்டவரே அப்பா கடனை விடுதலை தரதுக்காக ஜெபிங்கம்மா. யார் ஒருவர் ஜெபிங்க. மக்க சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா கடன் பிரச்சனை விடுதலை தாங்க. அமேன் அப்பா. முக்க சோத்திரம் அப்பா. முக்க சோத்திரம் 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 அப்பா. அந்த வேலைக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். அமேன் அப்பா. சோத்திரம் அப்பா. குறிப்பு கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அமேன் அப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே யார் யார் கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ எல்லாருடைய கடனும் ஆண்டவரே நீர் இந்த வருஷத்துல மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்கு வருகிறவங்க, சல்வேஷன் டிவி பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் எல்லா கடன் பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா அவங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அநேக இடத்துல ஆண்டவரே வட்டிகளுக்கு கடன் வாங்கி ஆண்டவரே அநேக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள் இந்த நாள் மாறி போகும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எல்லா கடன் பிரச்சனைக்கு இந்த நாள் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஒவ்வொருவர் வந்து சாட்சியா எழுப்பி நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற யார் யார் கடன்ல இருந்தாலும் இந்த நாள் அவங்க கடன் பிரச்சனையில இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்று ஒவ்வொரு சாட்சியா நிற்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கம்மா. நன்றி 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 சுவாமி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஆமென். என்றென்று மாறாதவரா இருக்கிற மத்தியில ஆண்டவரே உமக்கு சோதர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. கடைசியாக ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஊழியர் ஒவ்வொருமே ஜெபிக்கிறோம். யாராவது கடைசி ஜெபமா அதை ஜெபிச்சு பாடல் காணிக்கப்பாடுக்காக நேராக போவோம். ஆண்டவரே உமக்கு சோதர். யார் ஒருவர் ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஊழியத்தை சுகத்தை விரும்புகிறவர் நீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே பிசாசு ஒரு தொடையாவது பாதுகாத்துக்கொள்ளாரு ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு சோத்திரம் துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அல்லவா சுவாமி. ஆண்டவரே, நீ அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. முடிவு பரியந்தம் ஆண்டவரே ஊழியத்திலே நீர் விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து நீங்க நடத்துங்க சுவாமி. உம்முடைய ஆலோசனையின் பிரகாரம் ஊழியர் மேல் உம்முடைய கரம் இருப்பதாக, உம்முடைய கண் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் ஆகட்டும், ஆண்டவரே சால்வேஷன் டிவியின் ஊழியமாகட்டும், 2 பரிவாரத்தை கொடுத்தேன் தேவன் தாமே ஆண்டவரே அப்பா. அந்த 2 பரிவாரத்தை அப்பா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு, எந்த விதத்திலும் சத்ருவானுடைய வன்கண்கள், எரிச்சல், பொறாமை ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மேல் விழாதபடிக்கு விலக்கி காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஊழியக்காரர் எடுக்கிற உம்முடைய ஆலோசனை பிரகாரம் ஆண்டவரே அவருடைய பாதையை நீங்க நடத்துங்கப்பா. அவருடைய வழியை நீங்க நடத்துங்க. மனுஷர்களுடைய செயல்பாடு அல்ல அப்பா. உம்முடைய சிந்தனை அவருக்குள் கிரிய செய்யணும், உம்முடைய ஆலோசனை அவர்களுக்குள்ள காணப்படணும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா.
ஊழியத்தின் தேவைகள் அநேகமா இருந்தாலும் என் தேவன் நீர் பெரியவரா இருக்கிறீர். ஆமென். யாக்கோபு ஆண்டவரே பஞ்ச காலத்திலே விதை விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஆமென். ஆண்டவரே இந்த போராட்டமான இந்த நாட்களிலே எங்களுக்கு 3 கோடி ரூபாயை கொடுத்த தேவன் அதை நாங்க விதையாக ஊழியத்தில் விதைத்திருக்கிறோம் அப்பா. ஆமென். அது 300 கோடியாக நாங்கள் அறுக்கும்படியாக எங்கள் திருசபை ஆமென். கட்டி சோத்திரம், முடிக்கும்படியாக சோத்திரம். ஊழியத்தின் தேவை எல்லாம் சந்திக்கும்படியாக சமாதானமாக ஆண்டவர் எஸ்தர் பிரேயர் ஹவுஸையும் சால்வேஷன் டிவியும் ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவர் நிலை நிற்கும்படியாக என் தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமென். அப்பா நன்றி சுவாமி. அப்பா அந்த ஜெப குருத்துக்காக ஜெபித்துக்காக நன்றி ராஜா. எல்லாரும் விடுதலை பெற்றதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே யாரா தேவையோடு நின்றாங்களோ அவங்க எல்லா தேவையில் சந்திக்கப்படுறதுக்காக நன்றி சுவாமி. சுகத்துக்காக பலத்துக்காக தேவைக்காக ஆண்டவரே அப்பா எல்லா தேவையை நீ கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். காணிக்க நேரா போங்க, பாட்டு போங்க. உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பிடு.
கரங்கள் தட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. இல்லை ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தொடக்கத்தில் முடி வரைக்கும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி, பாடலுக்காக நன்றி, ஜெபத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஜெப குருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா ஒவ்வொருக்காக ஜெபிச்சிருக்கோம். அந்த விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா அங்கே மத்தியில் ஆண்டு நிற்க வச்ச ஒவ்வொரு சகோதரிமார்களையும் எனக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பார்க்குறவங்க ஆசீர்வதிங்க, இருக்கிறவங்களே அப்படியே ஆசீர்வதிங்க அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். நாத்துமாவே கத்தரே சோத்ரி, என் முழுமையான சோத்ரி, என் நாத்துமாவே கத்தரே சோத்ரி, கத்தத சகலரும் மறுவாதே ஆமென். God bless you.